அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 800 கொஸ்டின் பார்த்துட்டோம். சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் ஏன் நீங்கள் பார்க்கிங்கன்னா, இப்போ சிலபஸும் தமிழ் எலிஜிபிலிட்டி சிலபஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் சிலபஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4200 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? தினமும் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா 42 டேஸில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம வந்து 9வது டேஸ் பார்க்கணும். சரிங்களா? 9வது டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 901லேருந்து பார்க்கணும். சரிங்களா? 800 கொஸ்டின் முடிச்சிட்டோம். 901லேருந்து 1000 கொஸ்டின் இன்னையோடய வந்து பார்த்தா நம்ம 1000 கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேஸ் கழிச்சு வந்து பார்த்தா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து பார்த்தா நான் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து பார்த்தா இந்த ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? உங்கள் ஆன்சர் தெரிந்தான்னு பார்க்கணும். நானும் ஆன்சர் சொல்லுவேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இப்போ வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது நீங்கள் எவ்வளோ ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய பார்க்கிங்களோ அவ்வளோ கொஸ்டின் தான் உங்களுக்கு நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அதில் வந்து ப்ராக்டிஸ் ஆகுனது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இலக்கணத்துக்கு கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய பார்க்க தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதனால் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். சரிங்களா? எவ்வளோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கிங்களோ அவ்வளோ வந்து தான் உங்களுக்கு நல்லது. அதனால் சொல்லுங்கள். சரிங்களா? வாங்க ஒரு கொஸ்டினை பார்க்கலாம். கொஸ்டின்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்களா, இன எழுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இன எழுத்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. சரிங்களா? அப்போது இன எழுத்து சுட்டு எழுத்துலாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன எழுத்து. சரிங்களா? ஆக்கு ஆ. சரிங்களா? ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, அதில் ஏக்கு ஏ. சரிங்களா? அதில் ஆனா ஆ இ ஊ ஏ. அப்போ வந்து பார்த்தா அதை ஐக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தனியாக ஐக்கு என்ன சுற்றெழுத்துன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் தெரியுமா? ஐ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதில் ஈ முடிதா, அப்போ ஈ சுற்றெழுத்து இது இன எழுத்து. சரிங்களா? அப்போ ஔ அப்படிங்கிற ஊ அப்படி வரும். சரிங்களா? அப்போ அதோட சுற்றெழுத்து இன எழுத்து என்னது? ஊ. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்னது? இ ஊ. சரிங்களா? ஆன்சர் சொல்லுங்கள். இ ஊ. சூப்பர், கரெக்டாக நேரம் சொல்லுங்கள். சூப்பர். மொத்தம் 12 உயிரெழுத்துக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன எழுத்து பார்த்தாச்சு. சரிங்களா? அடுத்தல 2வது கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறிக. கரை கரை அப்படிங்காங்க. இந்த கரைனா என்ன பொருள், இந்த கரைனா என்ன பொருள்? ஆப்ஷன் ரிமூவ் பண்ணி பாருங்களேன். இந்த கரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எழுதிகளே பார்த்துருப்பீங்க. அப்போது அழுக்குன்னு வரும். அதை வச்சு எடுத்திங்கன்னா அழுக்கு. இந்த கரை ஓரமாக சொல்லலாமா? அப்போது ஆன்சர் என்ன? பி. இதை வச்சு எடுக்கலாம். சரிங்களா? ஆன்சர் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர். சூப்பர். அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். 3வது கொஸ்டினுக்கு சரியான நிறுத்தல் குறியீடு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள். பாரத ஸ்டேட் வங்கி இலா என்னும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்காங்க. இதில் எங்கெங்கெல்லாம் நிறுத்தல் குறியீடு வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாரத ஸ்டேட் வங்கி இலா இப்படி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கால்புள்ளி நம்ம ஒற்றைமைல் குறி யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? பாரத ஸ்டேட் வங்கி இலா, அதாவது ஒன்று தனித்து காட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒற்றைமைல் குறி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு பேரை தனித்து கேட்கு, அது ஓகே தான். இரட்டைமைல் குறிலாம் வராது இங்கே. அதுவும் பாரத அதில் வந்து பார்த்தீங்கன்னா வராது. பாரத் ஸ்டேட் வங்கி இங்கே எல்லாம் வராது. ஏன்னா இலாவில் தனியாக இலாவை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனித்து காட்டணும். சரிங்களா? ஏன்னா பாரத ஸ்டேட் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அப்போது அந்த தனித்து ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனித்து காட்டுறதுக்காண்டி ஒற்றைமைல் குறி யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? அந்த பேங்க் வந்து பார்த்தா ஒரு இலான்னு ஒரு மென்பொருளை உருவாக்கி இருக்குது. அப்போ அந்த இலாவை தான் நீங்கள் தனித்து காட்டுறதுக்காண்டி ஒற்றைமைல் குறி அங்கே யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு கால்புள்ளி யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? அதை வச்சு எடுக்கலாம். ஆன்சர் வந்து பார்த்தா பி தான். சரிங்களா? சூப்பர். சில பேர் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. குட். அடுத்தல பாருங்கள், ஊர் பேரின் மருவை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. தஞ்சாவூரின் மருவை கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தஞ்சாவூரின் மருவை கண்டுபிடிங்க. ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். தஞ்சை. சரிங்களா? அடுத்தல 5வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுங்கன்னு இருக்காங்க. ஆன்சர் எல்லாம் சொல்லுங்கள். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுங்க. என்ன ஆன்சரு? வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வந்து ஆன்சர் தெரியும்னா கொஞ்சம் டைமை வந்து பார்த்தா ஸ்பீடை வந்து கூட்டி வச்சு கேளுங்க. மெதுவாக போனாலும் பரவாயில்லன்னா மெதுவாக வச்சு கேளுங்க. சரிங்களா? அடுத்த பாருங்கள், மயில் என்னது இருக்குது? அகவும். சரிங்களா? குயில் தான் கூவும். சரிங்களா? இப்போ அப்போ இது என்னது? மரப்பிள்ளை அற்றது சரியானதான் கேட்டிருக்காங்க. சரியான என்னது? நரி ஊழையிடு தான் சரியானது. சூப்பர். எல்லாம் ஆன்சர் கேட்டிருக்கீங்க. அப்போ ஆடு என்ன செய்யும்? எது அளப்பும்? குரங்கு தான் அளப்பும். சரிங்களா? ஆடு என்ன செய்யும்? கமெண்ட் பண்ணுங்கள். நாய் குறைக்கும். சரிங்களா? ஆடு என்ன செய்யும்னு கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? 6வது கொஸ்டின், சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை கேட்டுருங்க.
இது நம்ம 10th நியூ புக்கில் மொழித்திறன் பயிற்சியில் இருக்குல்ல, அதுதான். சரிங்களா? கால்நடை அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அந்த கால்நடை எப்படிலாம் பிரிக்கலாம்னா, அங்கே 3 இதாக பிரித்து வச்சுருப்பாங்க. இங்கே 4 பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்று எக்ஸ்ட்ரா பிரித்து தப்பாக கொடுத்துருக்காங்க. 3 இதாக பிரிச்சுருப்பாங்க. சரிங்களா? அதாவது கான்னா என்னது? ஆன்சர் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் கால் ப்ளஸ் நடை, இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ கான் ப்ளஸ் அடை. கான்னா காடுன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ ரெண்டுமே காடுன்னு வரும். அடைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடைதல், நம்ம சொல்லலாம் அடைதல், போய் அடைவது அப்படின்னு சொல்லலாம். அதான் சேருதுன்னு இருக்குது. சரிங்களா? நடைனா நடத்தல், அப்படின்னா காட்டுக்கு நடத்தல்னு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 சரி. கால்னா உங்களுக்கு தெரியும், கால் நம்ம கால். நடைனா அதே நடத்தல், அப்போ கால் நடத்தல். ஆனால் கால் ப்ளஸ் நடை விலங்குகள் கிடையாது. சரிங்களா? அதுதான் தவறு. சூப்பர். அதில் 7வது கொஸ்டின் பாருங்கள். வேர்ச்சொல்லி தேர்வு செய்கன்னு இருக்குது. கேட்டார்னு இருக்குது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் நீங்கள் சொல்லணும். சரிங்களா? ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். என்னது? கேள். சரிங்களா? கேட்டுன்னு என்னது? பேரச்சம், கேட்டு வினையச்சம். சரிங்களா? அடுத்த 8வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். வேர்ச்சொல்லி தேர்வு செய்தல். எழுதுகிறாள். ஆன்சர் சொல்லுங்கப்பா. ஆன்சர் சூப்பர். எழுது. சரிங்களா? ஆன்சர் வந்து எழுது தான் எது? வேர்ச்சொல். அடுத்த கொஸ்டின் 9வது கொஸ்டின். தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடைவீதிக்கு சென்றால் இந்த வாக்கியத்துக்கு பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்றுள்ள தொடரை சுட்டுகன்றிருக்காங்க. அப்போ தாமரை எப்பொழுது சென்றால், எப்படி சென்றால், தாமரை எங்கு சென்றால், தாமரையுடன் சென்றது யார் அப்படின்னு கேள்விகள்லாம் இருக்குது. இதில் நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம்? இருக்குது தாமரை எப்படி சென்றால் அப்படின்னு எப்படின்னு வச்சுங்களேன், எல்லாமே வந்துடும் அந்த கேள்விக்குள்ளே. எப்படி? தாமரை தன் தோழியுடனும் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலும் அப்படின்னு வந்துடும், எல்லாமே வந்துடும். எப்பொழுதுன்னு கேட்டிங்கன்னா எது? ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அப்படின்னு தான் வரும், தவிர தன் தோழியுடன் வராது. சரிங்களா? அப்போது எப்படி சென்றாலும் கேட்டிங்கன்னா எல்லாமே அதில் ஆன்சர் வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? பி தான் சரியான ஆன்சர். சில பேர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, குட். அது அகர வரிசை. ஆன்சர் சொல்லுங்கள். எல்லாமே என்ன வரிசையில் இருக்குது? பா வரிசையில் இருக்குது. அப்போ பா, அப்போ பாருங்கள் என்ன வரும்? பா, பா, பி, பி. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா பா வரிசையில் என்ன வரணும்? பா இல்லை, பா இல்லை, பி, பி. அப்போ வந்து பீடு தான் ஃபஸ்ட்டு வரணும். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா பூ இல்லை எதுவும். அடுத்தல வந்து பே இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா பி, பே. சரிங்களா? அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா பே, அதில் வந்து பை. ஸோ அந்த ஆன்சர் பி. சரிங்களா? சூப்பர் ஆன்சர். சொற்களை இருந்து புதிய சொல் உருவாக்குன்னு கேட்டுக்கோங்க. பூ என்ற சொல்லோடு இணையாத சொல் நீங்கள் என்னென்னு கண்டறியணுமா? அதாவது இந்த பூ என்ன சொல்லுடன் வந்து பார்த்தா இன்னொரு சொல் இணையாது, அது என்னன்னு சொல்லணும். பூ மாலை இணையமா? ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் என்னது? குண்டுமணி. சரிங்களா? அப்போ என்ன குண்டுமணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். சரிங்களா? பூ மாலை அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா சொற்களை இணைச்சி சொல்லலாம். பூமணி. சரிங்களா? பூ விலங்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பூ குண்டுமணி அப்படின்னு வந்து சொல்லுவீங்களா? பூ குண்டுமணின்னு சொல்ல மாட்டோம். அதனால தான் ஆன்சர் வந்து பார்த்தா டி சொல்லியிருக்காங்க. 12வது கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்கள் பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறிகின்னு இருக்காங்க. அப்போ என்னது? பேச்சு வழக்கில் அமைந்திருக்கணுமா? சரிங்களா? தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது. தமிழ் 50 காப்பியங்களே அணிகலன்கள் பெற்றது. தமிழ் இடை கடைச்சங்கம் ஆகிய முச்சங்களால் வளர்க்கப்பட்டு தமிழ் இயல் இசை நாடகம் முத்தமிழாக வளர்ந்துருக்காங்க. அப்போது எது பேச்சு வழக்காக இருக்குது? நல்லா படிச்சிங்கன்னா தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டதான். படித்தவங்களால் அப்படின்னு வந்து பார்த்தா பேச்சு வழக்கில் இருக்கா? அப்போ ஆன்சர் டி தான் ஆன்சர். சரியான வினாச்சொல் எதுன்னு கேட்டுங்க. மனப்பாட செயலே படித்தாயா அப்படின்னு கேட்காங்க. அப்போது இது என்ன வினான்னு கேட்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு ஆசிரியர் தான் கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? மனப்பாட செயலை படித்தாயான்னு ஆசிரியர் தான் கேள்வி கேட்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்கணும் எது? அது வந்து பார்த்தா அறிவு வினா. ஆனால் இங்கே டிஎன்பிசி என்ன கொடுத்தாங்கன்னா ஏவல் வினான்னு கொடுத்துருக்காங்க. இது தவறாக தான் வரணும். ஆன்சர் என்ன வரணும்? அறிவினா தான் வரணும். ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டே பாட்டை தெரிஞ்சவங்க தான் கேள்வி கேட்க முடியும். கரெக்டாக? மனப்பாட செய்யுள் தெரிஞ்சவங்க தான் படிச்சையான கேள்வி கேட்க முடியும். அப்போ ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியருக்கு செய்யுள் தெரிஞ்சுக்க, இல்லை ஒரு மாணவருக்கு செய்யுள் தெரிஞ்சுன்னா இன்னொரு மாணவர்கிட்ட கேட்கலாம், இந்த மனப்பாட செய்யுளை படிச்சியான்னு. அப்போ தெரிஞ்சுக்க யார் தெரியுதோ அவன் தான் கேள்வி கேட்க முடியும். அப்போ அதை தெரிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டோம்னா அது அறிவினா தானே. அப்போ ஆன்சர் சி தான் வரணும். அது தப்பாக கொடுத்துருக்காங்க. காண்பான் கீழே ஒன்றில் எது சரின்னு கேட்காங்க. காண்பானா இது என்ன செயல் சரின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், நடந்து முடிந்த செயல் குறிப்பது
அது வந்து பார்த்தா காண்பான் கிடையாது. சரிங்களா? இது பாருங்கள், காண்பானா இப்பு இவ்வு இருக்குது. அது என்ன காலம்? இப்பு இவ்வு எதிர்காலம். சரிங்களா? அப்போ எதிர்காலம் செயலாக இருக்கணும். அப்போ முந்தைய செயலை குறிப்பது. நடந்த முந்தைய செயல் வந்து இறந்த காலம் வந்துடும். ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா பாருங்கள். சரிங்களா? நடந்த செயலை குறிப்பது, இதுவும் அதுதான். நடக்கும் செயலை குறிப்பதுனா இப்போ ஒரு, சரிங்களா, நடக்கிற செயலை குறிக்குது, நிகழ்காலத்தில் உள்ளது குறிக்குது. நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது தான் எதிர்காலம். அப்படின்னா தான் இப்போ இவ்வு ஆன்சர் சியாக வரும். அதே பாருங்கள், இடைநிலை கொடுத்துருக்காங்க, கிறு கின்று ஆணின்று. அப்போ கிறு கின்று ஆணின்று என்ன காலத்தில் வரும்? ஆன்சர் சொல்லுங்கள். எதிர்கால இடைநிலையா, இறந்த கால இடைநிலையா, எதிர்மறை இடைநிலையா, நிகழ்கால இடைநிலையா? என்ன சொல்லுங்கள். சூப்பர் சூப்பர், நிகழ்கால இடைநிலைகள். சரிங்களா? அடுத்த 16 கொஸ்டின் பாருங்கள். விடைக்கெட்ட வினாவை கண்டறிக. தென்னாட்டு பெர்னாட்சா என்று அறிஞர் அண்ணா புகழப்படுகிறார். அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார்? அறிஞர் அண்ணா தென்னாட்டு பெர்னாட்சா என ஏன் புகழப்படுகிறார்? பெர்னாட்சா யார்? பெர்னாட்சா எவ்வாறு புகழப்படுகிறார் அப்படிங்காங்க. அப்போ ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார் அப்படின்னா, அறிஞர் அண்ணா தென்னாட்டு பெர்னாட்சா என்று புகழப்படுகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். சூப்பர். சரியான இணை கேட்டிருக்காங்க. அலை அப்படின்னா கடல் அலைன்னு இருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள். அலைனா கடல் அலைன்னு இருக்காங்க. அந்த அலைனா வரவலைன்னு இருக்காங்க. அந்த அலைனா நன்றுன்னு இருக்காங்க. அணைனா கூப்பிடுன்னு இருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். இது அலைனா கடல் அலை மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலை தான் வரவலைன்னு வரணும். ஸோ எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது? ஏ தான் சரியான ஆன்சர். அது பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் தேர்வுன்னு இருக்காங்க. ஏ கொடுத்துருக்காங்க, என்ன பற்றி கொடுத்துருக்காங்க, ஆன்சர் பண்ணுங்கள். 18ஆம் கொஸ்டினுக்கு சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு 5 பாடலும் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன்னு இருக்காங்க. பியில் பாருங்கள், சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன்னு இருக்காங்க. சியில் வந்து பார்த்தா ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் சிறுபஞ்ச மூலத்தின் இடம்பெற்றுள்ளன்னு இருக்காங்க. டியை பாருங்கள், ஒவ்வொரு 5 பாடலிலும் சிறுபஞ்ச மூலம் இடம்பெற்றுள்ளன்னு இருக்காங்க. ஆன்சர் என்ன சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர். டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டெஸ்ட் போட்டு பார்க்கிங்களோ அதுதான். ஏன்னா ஒரு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் தானே அப்படின்னு நினைப்பீங்க. அதுவே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மாறி விடும். இதுதான் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்னு இல்லை, இலக்கணத்தோட மகிமையே இதுதான். சரிங்களா? எதுவுமே அசால்ட்டாக நினச்சிட்டாங்க, ஒரு அகரவரிசை தானே அப்படின்னு நினச்சிடாங்க. ஒரு கொஸ்டினும் கவனமாக பார்த்து டெஸ்ட் பண்ணணும். கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். சரிங்களா? அப்போது என்ன வரும்? சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஆன்சர் பார்க்கலாமா? சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அதுதான் ஆன்சர். சரிங்களா? 19ஆம் கொஸ்டின் பாருங்கள். ஊர் பெயரில் மறு சரியான நினை கேட்டுக்கோங்க. ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டினும் 20 கொஸ்டினும் ஊர் பெயரில் மறு. ஆன்சர் சொல்லுங்கள். ரெண்டுத்துக்கும் ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் பார்க்கலாம். 19ஆம் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா? கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா கோவைன்னு வரணும். கோவை புதூர்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அப்போது கும்பகோணத்துக்கு என்ன வரணும்? குடந்தைன்னு வரணும், தப்பு. புதுச்சேரிக்கு புதுவைன்னு வரணும், கரெக்டு. திருநெல்வேலிக்கு நெய்வேலி கிடையாது, நெல்லைன்னு வரணும், அதுவும் தவறாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் சரியான ஆன்சர் புதுச்சேரிக்கு புதுவை மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. 20 கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் யாருக்கே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். உதகமண்டலம் தான் உதகை, அதான் சரியாக இருக்குது. சரிங்களா? மயிலைன்னா என்னது? மயிலாப்பூருக்கு தான் மயிலைன்னு வரணும், ஸோ தப்பு. செங்கல்பட்டுக்கு செங்கை. சரிங்களா? புதுச்சேரிக்கு புதுவைன்னு வரணும், இதுவும் தப்பு. சரிங்களா? புதுக்கோட்டைக்கு தான் புதுகை வரணும், ஸோ அது தவறாக இருக்குது. 21ஆம் கொஸ்டின் பாருங்கள். இணையான தமிழ் சொல்லி கண்டிருக்கீங்க. வெயிட்னா என்னன்னு கேட்டுக்கோங்க. அதில் 22ஆம் கொஸ்டின் பாருங்கள். பிறமொழி சொல், அதான் ஆங்கில சொல்லிருக்கீங்க, தமிழ் சொல்லிருக்கீங்க. பேங்க்னா என்ன கேட்டுங்க. ஆன்சர் பண்ணுங்கள். 20ஆம் கொஸ்டின் ஆன்சர் சொல்லலாமா? வெயிட்னா என்னது? எடை. சரிங்களா? சூப்பர். பேங்க்னா என்னது? வங்கி. இதுமாதிரி ஈஸியானதுக்கெலாம் ஸ்பீடாக போயிடலாம். சரிங்களா? ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக போனோம்னா போயிடாது. சரிங்களா? ஆஸ்தெட்டிஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்? அழகியல் அல்லது முருகியல் வரும். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கலைப்படைப்புகள்னு வருமா? டெர்மினாலஜினா என்ன வரும்? கலைச்சொல். மித்னா தொன்மம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்? 4 3 2 1. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னது? டி. 24ஆம் கொஸ்டின் பார்க்கலாம். விடை வகையில் ஒன்று கேட்டுங்க. விளையாட்டு மைதானம் எங்கே உள்ளது என்று வினாக்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சுட்டி கூறுவதாங்க. அப்போ என்னது? சுட்டு விடை. 25ஆம் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. கண்ணனை பார்த்தேன், நிகழ்காலம்னு இருக்காங்க. கண்ணனை பார்க்க போகிறேன், எதிர்காலம்னு சொல்லியிருக்காங்க. சி கண்ணனை பார்க்கிறேன், இறந்த காலம் சொல்லியிருக்காங்க. டி கண்ணனை பார்ப்பேன், எதிர்காலம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்சர் நீங்கள் என்னென்னு சொல்லணும்? சரியான தொடரை தான் கேட்டிருக்காங்க. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். பார்த்தேன் என்பது இறந்த காலமா? கிடையாது.
பார்க்க போகிறேன் கிறுகின்று. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நிகழ்காலம், எதிர்காலம் கிடையாது. பார்க்கிறேன் கிறுகின்று, இதுவும் நிகழ்காலம், இதுவும் கிடையாது. பார்ப்பேன் இப்போ இவ்வு, அதனால் எதிர்காலம். ஆன்சர் டி. சரிங்களா? அதை பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல் அமைக்கன்னு கேட்காங்க. குருவி, கொய்யா, சோறு, பழம், போட்டி அப்படின்ட்டு இப்போ நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருங்க. என்னது? குருவி போட்டி, கொய்யாச்சோறு, சோறு போட்டி, கொய்யா பழம்னு கொடுத்துருங்க. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குனா என்ன இது? இதில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்து எடுக்கணும். குருவி போட்டிலாம் சொல்லிடக்கூடாது. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. சொற்களை இணைத்து புதிய சொல்லாக உருவாகுது அப்படின்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் தான் உருவாகுது. சூப்பர், ஆன்சர் எல்லாம் பண்ணீங்க. பேச்சு வழக்கில் அமைந்துள்ள எழுத்து வழக்காக மாற்றணும்னு இருக்காங்க. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கு சொல்ல கொடுத்துருக்காங்க. அது எழுத்து வழக்காக எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்பொழுது எனக்கு புரிஞ்சுது, நீயும் புரிஞ்சுக்க அப்படிங்கிறதா. பியை பாருங்கள், இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துக்கொள். சியை பாருங்கள், இப்போது எனக்கு புரிஞ்சிருச்சு, நீயும் புரிந்துக்கொள். இப்போ எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிஞ்சுக்க அப்படி சொல்லுது. அப்போ இதில் ஆன்சர் வந்துன்னா சரியான ஆன்சர் பார்க்கலாம். இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துக்கொள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான எழுத்து வழக்கு சொல்லாக இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், சரியான அகரவரிசை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஆ, அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா தூ தூ வரணும், அடுத்தல மா மூன்னு வரணும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் கரெக்டாக இருக்குது. அதை பாருங்கள், தொடர் வகை கேட்டிருக்காங்க. அவன் திருந்தினான் அப்படின்னா என்ன வரணும்? தன்வினை. அவன் திருத்தினான் அப்படின்னா தான் பிறவினை வரணும். ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். பிறகு கொடுத்தலை செல்வத்தின் பையன் டேஷ் பிறகு கொடுத்து மகிழ்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர்னு சொல்லுதேன். இது இணைப்பு சொல்லு தான். இந்த இணைப்பு சொல்லு என்னெல்லாம் கூத்து டிஎன்பிஎஸ்சி பண்ணி வச்சுருக்காங்க, அந்த கொஸ்டின் எடுக்கவங்க பண்ணி வச்சுருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லுதேன். சரிங்களா? இணைப்பு சொல்லு நான் எல்லாமே ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டினுக்கு கொலை பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? அதாவது பிறகு கொடுத்தலே செல்வத்தின் பையன் டேஷ் பிறகு கொடுத்து மகிழ்வுன்னு இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படின்னு ஒரு எக்ஸாமில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதனால் அப்படின்னு ஒரு எக்ஸாமில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இருக்கா? இந்த ஒரு தடவை கொடுத்துருக்காங்களா? ஆகையால் கொடுத்துருக்காங்களா? இன்னொரு கொஸ்டின் காமிக்க பாருங்கள். அதனால் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் 60 கொஸ்டின். பிறகு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதனால் பிறகு கொடுத்து மகிழும் இருக்கா? அப்போ அதனாலும் ஆகையாலும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆகையால் தான் ஃபஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? ஆகையால் இல்லைன்னா தான் நீங்கள் அதனால் எடுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ புரிஞ்சுதா? அப்போ என்னதுக்கு இது எடுக்கணும்? ஆகையால். 31 கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. தொடர்ந்து ஏற்ற வினா கேட்டுக்கோங்க. புவி மழை ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? வெள்ளம் ஏன் மழையில் மூழ்கியது? மழையும் வெள்ளமும் ஏன் புவியில் மூழ்கியது? புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது அப்படின்னு கேள்வி கேட்குங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 31 டி. சூப்பர். வெண்குடை இது எப்படி பிடிக்கலாம்? வெண்மை ப்ளஸ் குடை. சரிங்களா? வெண்மை இல்லை, வெண்மை ப்ளஸ். சரிங்களா? எப்படின்னு வெண்மை ப்ளஸ் குடை. சரிங்களா? 20 விடி மைக் எடுத்து வெண்குடைன்னு ஆகிட்டு. சரிங்களா? அடுத்து சேர்த்து எழுத கேட்டுங்க. ஆன்சர் சொல்லுங்கள். நிலவு ப்ளஸ் என்று சேர்த்து எழுத கிடைப்பு என்ன ஆகும்? நிலவு. நிலைமொழியில் இருக்க நிலவில் ஊ இருக்குது. சரிங்களா? ஊவை பிரிச்சிங்கன்னா யூ ப்ளஸ் ஊ, உயிரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அடுத்த வறுமொழியில் ஏ இருக்குது. சரிங்களா? நிலைமொழியில் இருக்க இவ்வும் வறுமொழியில் இருக்க ஏயும் சேர்ந்து என்னாச்சு? வே ஆணுச்சு. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? நிலவென்றுன்னு ஆகும். ஆன்சர் பி. ஓமை கேட்ட பொருள். சரிங்களா? கேட்டிருக்காங்க. நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல் அப்படின்னு இருக்காங்க. அப்போ நெல்லிக்காய் மூட்டை கொட்டினா என்னது? ஒற்றுமையே இருக்காது. சரிங்களா? வினை முற்றுக்குரிய வேர்ச்சொல்லி எழுதுகன்னு கேட்குங்க. பைண்டாளோட வேர்ச்சொல் என்னது? பயில். சூப்பர் ஆன்சர். ஒரு பொருள் தரும் பல சொல் கேட்டிருக்காங்க. சூரியன்னா என்னதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? திங்கள்னா நிலவாயிரும். இது நிலவு, இங்கேயும் நிலவு. அப்போ ஆன்சர் என்ன வரும்பா? ஞாயிறுனாலும் சூரியன் தான், பரிதினாலும் சூரியன் தான். அதுதான் ஆன்சர் என்னது? ஏ. அடுத்த 37 கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையினை தொடரை தேர்கன்னு இருக்காங்க. அப்போது உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவர்களும் அதுவா? உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்தாகும். வென்றதை பகைவரை பாடும் நிலைக்கு ஆகும் பரணியா? அம்பீடு கலை ஏகலை என்றது தமிழா? அப்போது ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். ஆன்சர் பார்க்கலாமா? 2 உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து, அது சரியாக இருக்குது. சொற்களில் அம்புவிடும் கலை ஏகலை என்றது இதுவும் சரியாக இருக்குது. அப்போது 1 அதாவது 2 4 மட்டும் எங்கே இருக்குன்னா ஆன்சர் பி. பிழையற்ற சரியான தொடரை கண்டறிங்க. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினுங்காங்க.
தேர் திருவிழாவுக்கு சென்றனருங்க. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லதுன்னு இருக்காங்க. இலைக்கு வேறு போய் தலைன்னு இருக்காங்க. அப்போ விலையற்ற தொடர் கேட்டுக்கோங்க. அப்போ என்ன என்று என்னன்னு வரும். வீட்டுக்கு தோட்டத்தில் மலர்கள் மனம்னு இருக்குது, மனம்னு வரணும். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இதுதான் சரியாக இருக்குது. சரிங்களா? அப்புறம் இலைக்கு வேறு பேர் தலை, அதுவும் தப்பாக இருக்குது. சரிங்களா? இது தப்பாக இருக்குது. அப்போ அதான் ஆன்சர். 39 கொஸ்டின் பாருங்கள். இது 9th புக்கில் இருக்குமா, அந்த இதுதான். சரிங்களா? சாதனை பெண்மணிகளுக்கு அப்புறம் அந்த ஒரு பாக்ஸில் இருக்குமா, அதுதான். அதை பாருங்கள். 11 வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னா பாரதியார். அப்போ பாரதி அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெயரையோ ஒரு நூலையோ தனித்து காட்டும்போது ஒற்றுமையில் குறி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வராது, இங்கே வராது. இது ரெண்டில் எதாவது வரணும். 11 வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவரா, கால்புலி வருமா வராதா, இதுதான் இங்கே பிரச்சனை. சரிங்களா? கால்புலிலாம் வராது. சரிங்களா? அப்படியே பார்த்தா போட்டுடலாம். 11 வயதில் அரசவையில் கவிதை எழுதி பாரதி இன்னும் பட்டம் பெற்றவர்னு அப்படி சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்த பாருங்கள். சரியாக நிறுத்தல் குறி கேட்டுக்கோங்க. திருமணம், வளைகாப்பு, பிறந்தநாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினேன்னு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இதை சொல்லி பார்த்தோன்னா நம்ம என்ன பயன்படுத்துவோம், ஆன்சர் சொல்லுங்கள். 40 ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. சரிங்களா? அப்போது திருமணம், வளைகாப்பு, அப்படி பிறந்தநாள், இந்த 3 நம்ம சொல்லுதோம். அப்படி சொல்லி பார்த்தோன்னா ஒன்றொன்றையும் விலக்கி காட்டுவதற்கு கால்புள்ளி யூஸ் பண்ணுறோம். ஸோ முதல் 3 இருக்குதுன்னா 2 இதுக்கு கால்புள்ளி யூஸ் பண்ணுவோம், 3வது கடைசி இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ திருமணம், வளைகாப்பு, பிறந்தநாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினேன். அப்போ ஆன்சர் என்னது டி. ஒரு பொருள் தோறும் பல சொல்லுங்க. கிளினா என்னென்னு உங்களுக்கு தெரியணும். கிளினா உங்களுக்கு சொல்பொருள் தெரிஞ்சால் தான் நல்லா அடிக்க முடியும். அப்போது ஆன்சர் சொல்லுங்கள். தத்தை கிள்ளையா, உயிர் உண்மையா, வாய்மை பொய்மையா, கண் உண்மையா, ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. சரிங்களா? ஆன்சர் ஏ, தத்தை கிள்ளை தான் வர வேண்டும். அடுத்த பாருங்கள். 42 கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். மூவேந்தர், முக்கணி, முத்தமிழ், முக்காலம், இது நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். மூவேந்தர்னா சேர சோழ பாண்டியர், முக்கணினா மாப்பலா வாழை, முத்தமிழ் 7 இசைனாலும், முக்காலம் இறந்த காலம் எதிர்காலம். அப்போ வந்து ஆன்சர் வரணும் 2, 3, 4, 1. ஆன்சர் பி வரணும். ஈஸியான கொஸ்டின். ப்ரௌசர். சரிங்களா? ப்ரௌசர்னால் பாருங்கள் என்னதுன்னு ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். உளவி. சரிங்களா? அப்போது ஏவி கர்சர்னு என்னது, ஏவி கர்சர்னா சுட்டினா என்னது? சரிங்களா? ஏவியில் சுட்டி, செதுக்கி அப்படின்னா இருக்குது. சரிங்களா? அடுத்த 44 கொஸ்டின் பாருங்கள். ஆங்கில சொல்லுங்க என்ன தமிழ் சொல்? கல்ச்சுரல் வேல்யூஸ்னு இருக்காங்க. அப்போ என்னது? கல்ச்சுரல்னால் பண்பாடு, வேல்யூஸ்னால் என்னது? விழுமியங்கள். சரிங்களா? வேல்யூஸ்னால் விழுமியங்கள். இப்போ பண்பாட்டு எல்லைன்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஆங்கில சொல். சரிங்களா? கல்ச்சுரல் பவுண்டரிஸ் நானே சொல்லியிருந்தேன். 45 கொஸ்டின். புலி எனது? சிங்கம் குருளை. புலி என்ன வரும்? பரல். சரிங்களா? அடுத்த பாருங்கள். சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது என்னது? இட கரடக்கல் அப்படின்னு வரணும். சரிங்களா? அகரவரிசையில் கொடுத்துருக்காங்க. தே தே தோ தோ தவ். அப்போது பார்த்தா சி. கேள் இன்னும் வேறு சொல்லி வினைமுற்று கேட்காங்க. கேட்ட பெயரச்சம், கேட்டு வினையச்சம், கேட்டல் தொழில்பெயர், கேட்டான் என்பது வினைமுற்று. ஆன்சர் பி. வேர்ச்சொல்லின் எதிர்மறை கேட்டிருக்காங்க, எதிர்மறை தொழில்பெயர் கேட்டிருக்காங்க. இப்போ நட என்பது எதிர்மறை சொல்லில் பார்த்தா நடந்த என்பது தான் பெயரச்சம். நடத்தல் என்பது தொழில்பெயர், நடந்தவன் வினையாளன் பெயர், நடவாமை என்பது எதிர்மறை தொழில்பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி கேட்டிருக்காங்க. காவிய இன்பமும் ஒன்று, வாழ்விற்குரிய இன்பத்துறைகள்னு இருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் சரியான சொற்களாக இருக்கிறத இப்போ நீங்கள் பார்க்கணுமா? ஓகேங்க. வாழ்விற்குரிய இன்பத்துறைகள் காவிய இன்பமும் ஒன்றா, இல்லை இன்பத்துறைகள் காவிய இன்பமும் ஒன்றா? சரிங்களா? காவிய இன்பத்துறைகள் இன்பமும் வாழ்விற்குரிய ஒன்றா, ஒன்று காவிய இன்பமும் வாழ்விற்குரிய இன்பத்துறைகளா? இப்போ நீங்கள் ஆன்சர் பார்க்கலாமா? வாழ்விற்குரிய இன்பத்துறைகள் காவிய இன்பமும் ஒன்று, இதுதான் சரியாக இருக்குது. அதை பாருங்கள். சந்திப்பில் கிடைங்க. மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகன்றாங்க. சரிங்களா? தமிழ் மக்கள் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டான் இருக்காங்க. அப்போ பாருங்கள். மாடுன்னு இருக்குது, அது மாட்டைன்னு இருக்குது. அப்போ 2ஆம் வேற்றுமை இத்து வரணும், இங்கே வரல. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2வது தூக்கிடலாம். சரிங்களா? அந்த இந்த சொற்கள் எடுத்து வலிநிமிகும் இப்போ இருக்குது. பணம் முடிப்பு. சரிங்களா? இது எனது ஒரு வன்தொடர் கூட்டுகிறோம். அங்கேனால பார்த்தா அங்கே இச்சி இருக்குது.
அடுத்த பார்த்தீங்கன்னா அப்போ 2வது ஆன்சர் வராது, நல்லா தெரியும். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக ஆசை எனும் சொற்கள் எடுத்து வழி நமக்கு இருந்திருக்கு எல்லாத்துலையும். ஓகே, திகழ்வது புலியாட்டம்ங்காங்க. அப்போ பாருங்கள் வீரத்தை, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகல 3வது, 4வது மிகுந்திருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 4 தான் வரும். அப்போ ஆன்சர் என்ன ஆன்சர் வரும்? பி. சூப்பர். 52வது கொஸ்டின் பாருங்கள். வினைமுற்றை வினையாளனை பேராக மாற்றணுமா? ஊட்டமிகு உணவு உண்டார்னு இருக்குது. அப்போ உண்டார் என்பது வினைமுற்று. அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார், இதுவும் ஒரு வினைமுற்று தான். அதை எப்படி வினையாளன் பேரை மாற்றிருக்கலாம் பாருங்கள். ஆப்ஷன் ஏ, ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஊட்டமிகு உணவு உண்டதால் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஊட்டமிகு உணவு உண்டு அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஊட்டமிகு உணவால் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். அப்போ பாருங்கள் உண்டார் எது? உண்டவர் சொன்னீங்கன்னு வச்சு என்ன ஆயிரும்? வினையாளன் பேர் ஆயிருமா? அப்போ அதை வச்சு எடுக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். பொருந்தா சொல், இது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் புக் பேக்கில் மொழி திரும்பி வச்சுருக்கு. மற்றெல்லாம் ஸ்டேட்டு, இது வந்து பார்த்தோன்னா ஒரு நாடு இலங்கை. சரிங்களா? எதிர்ச்சொல் கேட்டுக்கோங்க. எளிதுனா என்னது? அரிது. ஈதல்னா என்னது? ஏற்றல். அந்நியன்னா உறவினர். இரவல்னா புறவலர். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? டக்குன்னு நீங்களும் இதெல்லாம் சொல்லலாம். நான் ஸ்பீடாக சொல்லிட்டு போயிடுவேன், நீங்கள் வந்து அது தான் மெதுவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க சில பேர். அதுக்காண்டி 2 3 4 1. சரிங்களா? ஆன்சர் சி. புதுமணல். புதுமணல்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்ச்சொல் கேட்குங்க. அப்போ இது பழமையான மணல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல மணல் தான் வரணும். அடுத்த பாருங்கள் இயற்கை, அதோட எதிர்ச்சொல் கேட்குங்க. அப்போ செயற்கை. பிரித்திருக்க துயின்று இருந்தாலும் இருக்குது. அப்போ துயின்று ப்ளஸ் இருந்தார்னு வரணும். அப்போ பாருங்கள் அதுலேயும் இது எப்படி ஒரு வன்தொடர்குட்டியில் இருக்கிறது தான். ரூ இருக்குது. ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா இரு ப்ளஸ் ஊ பேரும். இங்கே இரு இருக்குது, நிலைமுள்ள இ. இரு ப்ளஸ் இ என்னாச்சு? ரீ ஆயிரும். அப்போது ஆன்சர் ஏ. நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும். அப்போ வந்து இது ஊறுவது கூறல், நடக்க போவது சொல்வதனால இது ஊறுவது கூறல். ஃபோல்டர்னா என்னது? மடிப்புத்தாள். சரிங்களா? ஃபைல்னா தான் கோப்பு. சரிங்களா? இழுவை முத்திரன்னு இது ஸ்டாம்ப் பேடு. மைப்பொதினா என்னதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியம் கண்டெடுக்கணுமா? வாக்கிய அமைப்பு என்ன? தோசை வைக்கப்பட்டது. செய்வை பண் இதெல்லாம் செயற்பாட்டு வினையாக வைக்கப்பட்டது. படுபட்டது. சரிங்களா? படுபட்டது வந்தனால இது செயற்பாட்டு வினையாயிரும். ஸோ காமராஜ் வீட்டுக்கு ஒரு சிறுவன் அவனுடைய தங்கையும் நுழைய முன்றனர். அதான் 61லேருந்து 65 கொஸ்டின் 10 படித்து ஆன்சர் பண்ணணும். காமராஜ் வீட்டுக்கு ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றார்கள். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜ் கவனித்தாராம். உடனே என்ன செஞ்சார்? அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினாவினாராம். ஓ, எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் அது பாருங்க வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூற முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா அப்படின்னு சில வார்த்தையை விட்டுட்டாங்க சென்டென்ஸை. இந்த காமராஜ் கேட்டால், இல்லை நாங்களாக தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் விற்றுட்டு வருவாங்களாம். அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க. இந்த குழந்தைகள் கூறுனதை அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று நினைஞ்சார். பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். யார்? காமராசர். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்து, ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீது பற்றுச்சீட்டு, அதாவது ரசீது பற்றுச்சீட்டு அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர். அதை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தாராம். சரிங்களா? இதை கேட்டுட்டு இந்த பத்தியை பார்க்க போகிறோம். காமராஜ் வீட்டுக்கு நுழைய முயன்றவர்கள் யார்? சிறுவனும் சிறுமியுமா? இந்நிகழ்வு சிறுமியின் குடும்பத்தின் எப்பன்மை விளக்குது? அவங்களோட வந்து பார்த்தோன்னா அந்த குடும்பத்தோட எப்பண்பை விட எந்த நிலையை விளக்குதுன்னு கேட்டால் ஏழ்மை. ஆனால் ஆன்சர் ஏழ்மை தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்களோட நேர்மையாக தான் சொல்லுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மைன்னு கொடுத்துருங்க. இல்லை மறுநாள் குழந்தைகள் வந்து காமராஜ் மனம் எப்படி இருந்தது? நெகிழ்ந்தார். அது பிறகு சிறுவனும் சிறுமி எதற்காக காமராஜ் வீட்டுக்கு வந்தாங்க? தேர்வுக்கு பணம் கட்டுறதுக்காண்டி தானே. மறுநாள் குழந்தைகள் எதை கண்டு வந்தனர்? ரசீது என்ற பற்றுச்சீட்டை தான் கொண்டு வந்தாங்க. அதை பாருங்கள் ஒருமைப்பன்மை. மேகங்கள் இது சூழ்ந்து கொண்டன அப்படின்னு வரணும். மேகம் சூழ்ந்து கொண்டது, இதுதான் சரியாக இருக்குது ஆன்சர். மேகம் சூழ்ந்து கொண்டது வரணும், இதுவும் தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தன்மை ஒருமை தொடரை தேர்கின்றிருக்காங்க. அவங்க பாருங்கள் என்ன வரும்? நான் அல்லேன். சூப்பர் ஆன்சர். அடுத்த பாருங்கள் ஒருமைப்பன்மை பிள்ளையற்ற வாக்கியங்க. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்றுங்காங்க. அப்போது மல்லிகை என்பது ஒருமை, குளத்தில் ஒருமை, பூக்கும் என்பது மலர், எல்லாம் ஒருமை. அப்போ இது அன்று தான் ஒருமை, அல்ல என்பது பன்மை ஆயிரும். சரிங்களா? திங்கள்னா மாதம், ஓடுன மேற்கூரை அப்படிங்காங்க. அறமுனா ஆயுதம், ஓகே தான். நகைனா மெய்ப்பாடுன்னு இருக்காங்க, இது சரியானது. ஆன்சர் சி. யாக்கினது உடம்பு, செய்கின படுக்கை, கரெக்டு. அப்போது பிணித்தினா வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டி, வாய்ந்தனா பயனுள்ள, ஸோ இதுவும் தப்பு.
சரியானது வந்து பார்த்தா சேக்கின படுக்கை தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எழுத்துற கொஸ்டின். மயிலுறுத்துனது மயங்குசை, அருகுறனது அருகில், லைத்துடனது சீராக, மாலாதனது சீராக. அப்போ ஆன்சர் என்னப்போ வரும்? 71 சொல்ல ஏற்புடைய பொருளுடன் பொருத்தணும்னு இருக்காங்க. அருகுறன இது அருகில், இதுதான் சரியாக இருக்குது. செலி அதுக்கப்புறம் பிளேட்ட தொடர். செலியின் விளையாட வந்ததில்லை, வந்தான் வரணும். ஆன்சர் தப்பு. ஆன்சர் சொல்லுங்கள். கண்ணைக்கு மதுரையை எரித்தான் இல்லை, எரித்தாள். மாடலன் நேற்று வந்தான். செல்வன் பாடங்களை படித்து வந்தால் இல்லை, வந்தான். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தா சி. ஈஸியாக எடுக்கலாம் சரிங்களா. 73 கிளி என்ன செய்யும்? பேசும். மயில் என்ன செய்யும்? அகவும். ஆந்தை என்ன செய்யும்? அலரும். சேவல் கூவும். சரிங்களா. அடுத்த பாருங்கள், ஆன்சர் பி. பண்டைய தமிழ் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவமாக திகழ் நூல் இருந்து புறநானூறு. தூது இலக்கியம் வந்து பார்த்தா சந்து இலக்கியம்னு சொல்லுதாங்க. மக்கள் கூட்டு பேர் என்ன சொல்லுவாங்க? மக்கள் கூட்டம் தான் சொல்லணும், மக்கள் குவியல்னு சொல்லக்கூடாது சரிங்களா. ஆன்சர் பி. அதை பாருங்கள், பொருத்தமட்டு தொடர் கேட்குங்க. அவரை கொத்து கொத்தாய் காக்கும், அதாவது அவரை கொத்து கொத்தாய் காய்க்குங்காங்க சரிங்களா. முந்திரி கொலை கொலை கொலையாய் காய்க்குங்காங்க. வைக்கோலை கற்றை கற்றையாக. அப்போ வைக்கோல்னு வந்து கற்றைன்னு வரணும், இது கரெக்டு தான். முந்திரி கொலை தான் வரும், அவரை கொத்து தான் வரணும், இதுவும் கரெக்டு தான். ஆனால் மக்கள் குவியல் வராது, மக்கள் என்னது வரும்? இது கூட்ட பேர் சரிங்களா. எல்லாமே இது தொகுதி பேர், மக்கள் கூட்டம் தான் வரணும். பிற நமக்கு செய்யும் தீங்கு பொறுத்துக்கொள்வது என்னது? தகுந்த சொல்லால் நிறைந்து புக்பாக்கு பொறை எனப்படும். பொருத்தமான பொருளை தெரிச்சது. டேஸ் விலங்கின பழகாதை, பெரிய விலங்கிடமா கொடிய விலங்கா, இதுதான் தெரியணும். அங்கே ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 9th புக்கு நினைக்கிறேன். எந்த விலங்கிடம் பழகாதேன்னு இருக்கும்? கொடிய விலங்கிடம் பழகாதே தான் இருக்கும். அதை பாருங்கள். 80 கொஸ்டின். பேசஞ்சர் நேம் ரெக்கார்டுன்னு இருக்குது. அப்போ பாருங்கள், பயணியர் பெயர், நேம்னா பெயர், அப்போ பதிவு. இரிகேஷனாக இது பாசனம். பப்பட்ரினா இது பொம்மலாட்டம் சரிங்களா. நடுவண் தமிழ் இது செம்மொழி அறிவித்தாண்டு 2004. இது உங்களுக்கு தெரியும். உலகின் மூத்த மொழி வந்து தமிழ்ங்க, அதுவும் கரெக்டு தான். அப்போ ரெண்டுமே சரி. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். 84 கொஸ்டின். நல்லவர்களுக்கு தான் நல்ல மனிதர்களை உருவாக்குங்க, நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை 600 விளக்குங்க, இது கரெக்டு தான் சரிங்களா. அதில் பாருங்கள், குறிநெறில் அறிந்து பொருள் வேறுபாடுங்க. வனம் வானம் சரிங்களா. வானம்னா உங்களுக்கு தெரியும், விசும்பு அசும்புன்னு தெரியும். விசும்புனா வானம் தெரியும், அசும்புனா நிலம், அப்போ பாருங்கள் விசும்பு. வனம்னா கான், வனம்னா கான்னா காடு காணம் அதெல்லாம் இருக்கா அது. குறிநெறில் அறிந்து பொருள் வேறுபாடு அர்த்தப்பங்க. மலை மாலை. இந்த மலைன்னா என்ன, மாலைன்னா என்ன? மாலைன்னா ஒருவரோட சிறு பொழுது வரும். மலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிகரம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 86 சி கூட. 87 கொஸ்டின். கீழ்கண்ட சொற்கள் வேகமாக நடத்தல் கூரையாக பயன்படுத்தும் பொருள் என்பதை குறிக்கும் சொல். அதாவது வேகமாகவும் நடக்கணுமா, கூரையாகவும் பயன்படுமா, அது எந்த சொல்லுன்னு கேட்காங்க. அப்போ ஆன்சர் என்ன சொல்லுங்கள்? சூப்பர். 87 டி. மலையில் அதாவது இருபொருள் தருக ஒரு சொல்லாக நிரப்பணுமா. மலையில் பேசும் எனது பேச்சு அழகா, சொல் அழகா, மொழி அழகா, செப்புதல் அழகா, ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதை இனிமை தமிழ் என்னது, அதுக்கும் அதே வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இருந்து மொழி தான் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எது வரும்? 88 மொழி. அப்போ மலையில் பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது அப்படிங்கலாம் சரிங்களா. இருபொருள் அதே இருபொருள் தான். நீ அறிந்ததே பிறருக்கு என்ன செய்யணும்? சொல் பதம் வார்த்தை கேளுங்க. அப்போ நீ அறிந்த பிறருக்கு சொல், எழுத்துக்களில் தொடர்ந்து 2 பொருள் தருவது சொல் அப்படின்னு வரலாமா. 90 கொஸ்டின் பாருங்க. அழகாக அப்படின்னு இருக்குது, இதுவும் 9th நியூ புக்கு தான். அப்போ பாருங்கள், சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது, இதுதான் சரியாக இருக்குது. மற்றெல்லாம் வந்தாலுமே அது வராது. ஏன்னா ஸ்கூல் புக்கு என்ன இருக்கோ அதுதான் சரிங்களா. பெண்ணும் அடைப்புக்குள்ள சொல்ல நம்ம தகுந்த இடத்துல சேர்க்கணுமா. தந்தை தாயை, அதை பாருங்கள், ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு தான் சரியாக இருக்குது. அப்போ வந்து ஆன்சர் ஏ. காகிதம் இல்லை அவர்கள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏன்னா அவர் எளிமையை விரும்பியர் அப்படின்னா ஆன்சர் சி வரும். அதை பாருங்கள், அறிவை விட மிக முக்கியமான கற்பனை திறன் அப்படின்ட்டு டேஸ் அறிவு என்பது நம் தற்போது அறிந்தும் புரிந்து வைத்திருப்பது முடிந்து விடுகிறதுங்க. அப்போ இது அதனால் அறிவு என்பது தற்போது நம்ம அறிந்தது முடிஞ்சு விடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போ என்ன வரும்? அதனால் வருமா, ஏனேல் வருமா? இப்போ அறிவை விட முக்கியமானது கற்பித்தல். அறிவு என்பது நம்ம தற்போது அறிந்து புரிந்து வைப்பது முடிந்தது அப்படின்னா ஏனேல் தான் சரியாக. அதனால் போட்டிங்கன்னா வராது. பாருங்களேன், மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா அது வந்து இந்த ஏக்கத்தில் இருக்கும், இதுதான் ஓமை.
தன்வினை பிறவினைகள் என்னவை தன்வினையை கேட்குதுங்க. கல்வி காலையில் படித்தாள், இதுதான் தன்வினையாக இருக்குது. 96 கொஸ்டின் கவிதா பாடம் படித்தாள். அவள் பாடம் படித்தாள்னா இது தொடர்ந்து பிறவினை ஆக்கணும். படிப்பித்தாள், சூப்பர் ஆன்சர். பந்து உருண்டது, அது தன்வினை. சரிங்களா? அடுத்த பாருங்கள், அடுத்த கொஸ்டின். விடைக்கிட்ட வினாக்கிட்டுங்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையங்க. அப்போவும் ஆன்சர் பாருங்கள், கால்நாடு வழங்குறதுனா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம், அதுதான் கேட்கலாம். 99 எனக்கு கதை எழுத தெரியும், அதுக்கு என்னது? உனக்கு கதை எழுத தெரியுமா? எனக்கு கதை எழுத தெரியும், அப்படி தான் கேள்வி கேட்க முடியும். சேட்டலைட்னா இது செயற்கை நுண்ணறிவு. சேட்டலைட்னா இது செயற்கை கோள். சரிங்களா? இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர்னால் மீத்திறன் கணினி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 2 4 1 3 ஏ. சூப்பர். சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி கொஸ்டின் பார்த்துமே எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணிங்கன்னு மார்க் பண்ணுங்கள். கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்தா இன்று மாலை 6 மணிக்குள்ளே வரும். இல்லைன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்துக்கணுங்க. டெலிகிராம் குரூப்பில் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தா ஒரு 5 பிடிஎஃப் போட்டோம், இன்னும் எல்லா பிடிஎஃப் போட்டுருவோம். சரிங்களா? ஸோ வந்து நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா. நன்றி வணக்கம்.